ஓகே ஃபைன். வெல்கம் டு பெடிவே அகாடமி. பெடிவே அகாடமியில் வந்து எங்களோட ஆண்ட்ராய்ட் யூசர்ஸுக்கு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன், அதே போல் லேப்டாப் யூசர்ஸுக்கு சாஃப்ட்வேர், எங்களோட ஓன் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்கோம். மற்ற ஏனைய எந்த டிவைஸ் எடுத்தாலும், ஐஃபோன், ஐஓஎஸ், ப்ளே ஸ்டோர் இல்லாத எந்த டிவைஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எங்களோட வெப்சைட்டினூடாகவும் படிக்கலாம். ஸோ இவ்வாறு இந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸை எப்படி நாங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறதுங்கிறது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலோ டேப்லெட்டோ அதில் ப்ளே ஸ்டோர்ன்ற ஒன்று இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை நாங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ப்ளே ஸ்டோரில் நாங்கள் இந்த சர்ச் பட்டனில், இந்த சர்ச் பாரில் நீங்கள் பெடிவே அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வரும். இதை நம்மளோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அப்டேட் என்ற ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த இன்ஸ்டாலுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் டிவைஸாக இருந்தால் ஒட்டோவாக இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லை புது மொபைலாக இருந்தால் உங்களோட அந்த செட்டிங்ஸ் செட்டப் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓப்பன் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஸ்க்ரீனில் அது ஆல்ரெடி நம்மளோட ஐக்கோன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் கோட்டன் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் கோட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஸ்டூடெண்ட் கோடை நீங்கள் கொடுத்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுக்குரிய அந்த உங்களுக்குரிய அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த உங்களுடைய அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட பேர் காட்டும் மேலே. அப்படி உங்களோட பேர் காட்டலைன்னு சொன்னால் அது உங்களோட கோடு இல்லை. ஸோ நீங்கள் அட்மினை கண்டெக்ட் பண்ணணும். உங்களோட பேர் காட்டுதுன்னு சொன்னால் அது உங்களோட உங்களோட இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் என்ன யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிட்டை நீங்கள் வழமையான முறையில் தான் பார்த்துக்கிடலாம். ஸோ இங்கே பிடிஎஃப் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பிடிஎஃப்பை டவுன்லோடும் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை பார்க்குறது நல்லா. ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அது கூகுள் ட்ரைவில் ஓப்பன் ஆகும் இந்த பிடிஎஃப் எல்லாம். அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் உங்களோட அப்பரை ஸ்க்ரீன் இருக்கும். இந்த அப்பரை ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோஸை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துக்கிடலாம். ஸோ வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இந்த விஷயங்களெல்லாம். கீழே இருக்கும் ப்ளே பட்டன். அந்த ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட்டு கூட்டுற குறைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஆட்டோவாகவே நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் அழகாக வரும். நீங்கள் அதை படித்து கொள்ளலாம். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ப்ளே ஆகும். அதை படித்து கொள்ளலாம். திருப்பி பேக் பண்ணிங்கன்னு சொன்னால் பேக்குக்கு போகலாம். அதே போல் உங்களோட பேரில் முதலெழுத்தில் ஒரு லெட்டர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி விரும்பினா நீங்கள் லாக் அவுட் பண்ணியும் கொள்ளலாம். நீங்கள் லாக் அவுட் பண்ணாட்டியும் அது ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காகவே லாகின்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் மீண்டும் ஆப்பை கிளிக் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆல்ரெடி லாகின் ஆனதான் ஓப்பன் ஆகும். லாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட கூட திருப்பி அதே டிவைஸில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு டிவைஸில் தான் ஒருத்தர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. ஸோ நீங்கள் கோட் அடித்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இவ்வாறு நீங்கள் இந்த பெடிவே அகாடமி ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி படித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.